ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா கிச்சன். இன்றைக்கி மகா கிச்சனில் வெயிட் லாஸ் கருப்பு கவுனி அரிசி மிக்ஸி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் இப்போது தனித்தனியாக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசிங்க, அதை 4-5 வாட்டி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதை ஒரு 6 to 8 hours நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு கருப்பு கவுனி அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின அதிக சத்துள்ள கருப்பு கவுனி அரிசிங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்லிங்க, நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீரை வெளியேற்றுவதற்கு பார்லி நல்லா வறுத்து எடுத்துங்க. தனித்தனியாக எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கொள்ளுங்க. கொழுத்துணுக்கும் கொள்ளு கொடுக்கணுக்கும் பழமொழியே இருக்குங்க. நம்ம கொள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுவும் தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு அதிகமான புரோட்டீன் சத்து கிடைக்குங்க. அதனால் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகுங்க. கஞ்சி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு மிளகு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் பச்சை பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. நல்லா ஜீரணமாவதற்கு பூண்டையும் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தனித்தனியாக நீங்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நான் தனித்தனியாக எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்ததை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கவுனி கஞ்சி மாவு தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.